இஸ்லாமிய வரலாற்றிலேயே தந்தை, மகன் என்று 2 கலீஃபாக்களை உடைய 2 மேலாடைகளின் சொந்தக்காரர் என்று அறியப்பட்ட ஒரு சஹாபி பெண்மணியை உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்காவில் 595ஆம் ஆண்டு பனூ தைம் கிளையில் பிறந்தார்கள். தனது தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே இவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹிஜ்ரத்துக்கு ஒரு ஆண்டுக்கு முன் இவர்களுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மக்காவில் திருமணம் நடந்தேறியது. அப்போதுதான் ஹிஜ்ரத்துக்கான இறை கட்டளை நபியவர்களுக்கு இறங்கியது. நபியவர்கள் ஹிஜ்ரத் செய்ய தனது பயணத் தோழராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். மக்காவிலிருந்து வெளியேறி சௌர் குகையில் 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். அவ்விருவருக்கும் உணவுக்கான பொறுப்பு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்தது. இரவு நேரத்தில் கூரிய கற்களை கொண்ட பகுதி வழியாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று உணவை வழங்க வேண்டியிருந்தது. மட்டுமல்ல, அப்போது அவர்கள் பிரசவமான நிலையில் இருந்தார்கள். கோபத்துடன் வந்த அபூஜஹில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி விசாரித்தார்கள். பதில் கிடைக்கவில்லை என்பதால் தாக்கப்பட்டார்கள். அன்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மௌனம் நபியவர்களின் பாதுகாப்பாக செயல்பட்டது. ஹிஜ்ரத்துக்கு பின் மதீனாவில் பிறந்த குழந்தை இவர்களுடையதுதான். அந்த குழந்தைக்கு நபியவர்கள் அப்துல்லாஹ் என்று பெயர் வைத்து தஹ்னீக் செய்தார்கள். மதீனாவில் பிறந்த இந்த குழந்தையால் முஸ்லிம்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் முஸ்லிம்களால் இனி ஒருபோதும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள் என்று குறைஷியர்கள் அவதூறு பரப்பியிருந்தார்கள். ஆண்டுகள் பல கடந்தன. இஸ்லாம் அதன் உச்சத்தை தொட்டு சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. உள்நாட்டில் பல யுத்தங்கள் தோன்றின. அப்போதுதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் வளர்க்கப்பட்ட குழந்தை, நபியவர்களால் தஹ்னீக் செய்யப்பட்ட குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை மையமாகக் கொண்டு 9 வருடங்கள் ஆட்சி புரிந்தார்கள். ஹஜ்ஜாஜால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மகனை கொன்றுவிட்டு தாயாரிடம் ஹஜ்ஜாஜ் கூறினான், உனது மகனை நான் என்ன செய்தேன் என்று பார்த்தாயா என்று. அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளித்தார்கள், நீ அவனுடைய இம்மை வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம், ஆனால் அவன் உன்னுடைய மறுமை வாழ்க்கையை கெடுத்துவிட்டானே என்று. ஹிஜ்ரி 73ஆம் ஆண்டு தனது 100வது வயதில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கைச் சுருக்கம்.